நான் அரக்கோணம், சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 5 டூ 6 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி தான் நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 5 டூ 6 ஹவர்ஸ் டிராவல் அப்படிங்கிறது எனக்கு நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அதுக்கு முன்னாடியும் நான் அப்படிதான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். அண்ட் என்ன சுத்தி இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ரெகுலரா அப்படிதான் ஜாப்க்காகவும், காலேஜ்க்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் என்னுடைய ஆஃபீஸ்ல இருந்த என்னுடைய கொலீக்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது நார்மலா தெரியல. நான் அரக்கோணத்துல இருந்து டெய்லி வந்து போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்குமே ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் டிராஃபிக்ல டிராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர்றதே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஆரம்பத்துல ரொம்ப நார்மலா இருந்தது. நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவங்களோட என்ன கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் அவங்கலாம் சென்னை, நியர்பை சென்னை. மார்னிங் பொறுமையா வருவாங்க. ஈவினிங் பொறுமையா கிளம்புவாங்க. ஈவினிங் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி எங்கேயாச்சும் வெளிய போவாங்க. பட் என்னால அப்படி முடியாது. இப்போ எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு தூங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட, நான் அங்கருந்து கிளம்பி என் வீட்ட ரீச் பண்றதுக்கே 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் என்ன வந்து அவங்களுடைய கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். போக போக என்ன ஆச்சுன்னா, நான் டயர்ட்னஸ ஃபீல் பண்ணேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. எனக்கு டிராவல் வந்து ஒத்துக்கல. என்னால ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, சரி ஓகே அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ரொம்ப வருஷமா ப்ராப்ளமா இல்லாத ஒரு விஷயம், சில பேரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே எனக்கு ப்ராப்ளமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இத நான் ஏன் இப்போ ஷேர் பண்றேன்னா, ரீசென்ட்டா ஒரு ரீல் நான் பார்த்தேன். கோபிநாத்தோடது. அவர் வந்து ஒரு மியூசியம்ல இருந்து அந்த ரீல ஷேர் பண்ணியிருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அடுத்தவங்களுடைய சொகுசான வாழ்க்கைய பார்க்காத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை சொர்க்கமா தெரியும். ஒன்ஸ் அவங்களுடைய சொகுசான வாழ்க்கைய பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய சொர்க்கமான வாழ்க்கை நரகமா தெரியும். அப்படின்ற மாரி ஒரு கருத்த அவர் சொல்லியிருப்பாரு. அது என் விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன். நானாச்சும் அரக்கோணம். இன்னும் வாலாஜா, காட்பாடி கிட்ட இருந்தெல்லாம் ரெகுலரா சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வொர்க்குக்காக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்க டிராவல் பண்றீங்க?